இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் கண்டினியூஸ் அந்த காப்பி ட்ரேடிங் ஒரு விஷயம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த ட்ரேட் ஜீனியஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸாக இருக்கலாம், என்ன பர்பஸ் அப்படிங்கிறத வந்து க்ளீனாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஸ். அதில் ஒரு சில பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அது இதிலே ஆட் பண்ணுறேன். இந்த காப்பி ட்ரேடிங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இவங்களோட மோட்டிவ் என்ன, இந்த ட்ரேட் ஜீனியஸ் அகாடமியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறது, அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம சம்பாதிக்கிறது தான் இவங்க மோட்டிவ். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காப்பி ட்ரேடிங்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் இப்போ நீங்கள் வந்து அதை மெர்ஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நீங்கள் மெர்ஜ் பண்ணி ஒரு $2000 $10,000 இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த $2000 அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் இது லிங்க் ஆயிரும். ஸோ அவங்க என்ன ட்ரேட் எடுக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதே ட்ரேடு உங்களுக்கு வரும். ஸோ இந்த ட்ரேடு வந்து நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க, நீங்கள் ட்ரேடே பண்ண மாட்டீங்க. ஸோ லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள தான் சாரும். ட்ரேட் ஜீனியஸ் பண்ணுற வேலையில் மட்டும்தான் சாரும். ஸோ நீங்கள் படித்து இவங்க கிட்ட படிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. எதுக்காக நீங்களே கூகுள் ரிவ்யூஸில் போய் செக் பண்ணி பாருங்க, இதை பற்றி ஒருத்தர் போட்டிருப்பாரு. அப்புறம் 4 மாதம் கோர்ஸாக நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு. இவங்க கோர்ஸ் சொல்லி கொடுக்கறது எதுக்காக, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக, இவங்களே ட்ரேட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக. எதுக்காக அந்த கோர்ஸ்னு ஒன்று வச்சு அதுக்கு எதுக்கு ஒரு $10,000 நம்ம கிட்ட இருந்து வாங்கி இதை வந்து எதுக்காக இப்படி வந்து ஒரு காப்பி ட்ரேடிங் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா, நான் வீடியோ போட்டது ஒண்ணே, இவங்களுக்கு வந்து ஒரு நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், போன வீடியோல ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமான ஃப்ராடு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இது பயங்கரமான ஸ்கேமு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா கமெண்ட்டையும் நசீர் படிச்சாச்சு. இப்போ இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா காப்பி ட்ரேடிங். நான் பண்ண போல காப்பி ட்ரேடிங். யோ, நான் காப்பி ட்ரேடிங் பண்ணாலும் நான் எவ்வளவு பெரிய ட்ரேடர்னு இங்க ப்ரூவ் பண்ண போய் யார் இங்க கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறா? காப்பி ட்ரேடிங் பண்றவங்கன்னு சொல்றாங்க, யார் இங்க உங்களுக்கு கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறா? யார் கம்பெனி வச்சுட்டு உட்காந்துருக்கா? யார் ஆபீஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா? யாருமே இல்ல ப்ரோ. யார் இன்ஸ்டிடியூட் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா? நசீர் படிச்சுட்டு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இன்னும் அந்த விஷயத்த லான்ச் பண்ணவே இல்லை. பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அப்போஸ் வந்ததும் நான் வந்து எதிர்கட்சிக்காரர்கள் செய்த சதின்னு நினைச்சு நான் வந்து வேற டீம் வந்து என்ன இதுக்குள்ள அனுப்பி எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் பணம் கொடுத்து என்ன வீடியோ போட வச்சிருக்காங்க. வெறும் 3000 சப்ஸ்கிரைபர் வச்சு நான் போட்டேன் அப்படின்னா வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆயிடுவேன், இது வந்து உலக ஃபுல்லா ரீச் ஆயிரும், இவன் கம்பெனி காலி ஆயிரும். அப்படித்தானே? இது அவரா பேசலைங்க, வெளியே ஆப்போனன்ட் டீம் காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க, இது ஒன்றும் கிடையாது. நான் போடுற வீடியோ இனிமேல் வரப்போற சின்ன சின்ன பசங்க யாராவது புதுசா இதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் என்னோட வீடியோ. எந்த கார்பரேட்டுக்காக இவங்களுக்கு ஆப்போசிட் டீம் எல்லாம் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நான் ஃபாரெக்ஸ்லாம் இவங்களை வேணும் நல்லா யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் நான் மேபி இவங்க கிட்ட ஜாயின் பண்ண, வேற யார்ட்ட ஜாயின் பண்ண. நான் ஜாயின் பண்ண ஒரே ரீசன், இவங்க போட்ட ப்ரொமோஷன்ல இந்த பர்சனை வந்து ஒரு எப்படி சொல்றது, இவரோட வாய் வந்து கொஞ்சம் லிப்ஸ்ல ஒழுங்கா ஸ்லாங் ஒழுங்கா வராது, இதை வந்து அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து இது வந்து ஒரு குறையா இருக்காது அவரோட டேலண்ட்டுக்கு அப்படின்னு நம்பி தான் தெரியாதனமா உள்ள போனேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ மற்றவங்க திட்டுற மாதிரி நான் திட்டுறது கவனிச்சு நான் மூவ் ஆயிருந்தேன் அப்படின்னா நான் அந்த 10,000 மேபி லாஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்கேம் தான். இது வந்து ஒரு யூஸ்மே இல்லாத ஒரு ட்ரேட் ஜீனியஸ், ஒரு 1ஆம் நம்பர் ஸ்கேம். இப்போ தமிழ்நாட்டில் இந்த ட்ரேடிங் கோர்ஸ்ன்னு வச்சு ஏகப்பட்ட ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட் கூட சொல்ல போனா நீங்க லாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஆப்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மினிமம் லாஸ் நீங்க போடுற அமௌண்ட்டை பொறுத்து. பட் ஃபாரெக்ஸ் அந்த மாதிரி இல்லை, கண்ணை மூடி கண்ணை திறக்கல காணாம போயிடும் மொத்த அமௌண்ட்டும். இதை வந்து இவங்க முழுசா ஒரு கோர்ஸை சொல்லி கொடுக்காம அதை நம்ம பதட்டத்திலேயோ இல்லை வேற எதுவும் வந்து நம்ம லைவ் ட்ரேட்ல உட்காந்து பண்ணும்போது இப்படிங்கிறக்குள்ள நம்ம அமௌண்ட்டால காலி ஆகி போச்சுன்னா இதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் பண்ண வேண்டியது, இதெல்லாம் காணாம போச்சு அப்படின்னா இதனாலையும் எத்தனையோ ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வர வேண்டியது இருக்கும். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தயவு செஞ்சு அந்த ட்ரேட் ஜீனியஸை ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. இனிமேல் யாராவது இதை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சுன்னா நினைச்சு கூட பார்க்கவே வேண்டாம். என்னோட சஜஷன் இது வந்து நான் பே பண்ணி என்னோட அமௌண்ட்ல நான் பண்ற ஓன் ரிவ்யூ. இது வந்து நான் வந்து சும்மாவே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம பேசப்பட்ட வீடியோ கிடையாது. எனக்கு அவர் பேசுனா எனக்கு தோணல, ஏன்னா நெகட்டிவிட்டி இருக்குது எனக்கு தப்பா போல, அதை நான் பாசிட்டிவிட்டி ஆக்கிடுவேன். ஏன்னா நீங்க இருக்கீங்க அதை பாசிட்டிவ் ஆக்க.
ஏன் நீங்க போய் கமெண்ட் போட மாட்டீங்க? என்னோட மொத்த பணத்தையும் போட்டு நான் பண்ற ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் ஒரு குப்பை ப்ராடக்ட், அவ்வளவுதான். இந்த ப்ராடக்ட்ல வாங்குறதும் வாங்காதும் உங்களோட விருப்பம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க. ஸோ பை.